தென்னை மரம் நீ போட வேண்டாம், அதிகமான நிலத்தடி நீர் உறிஞ்சிடுறோங்கிறதுக்காக அதை தவிர்த்துக்கோன்னு சொல்லிட்டுங்க மா போட ஆரம்பித்தோம். இப்போ நம்ம உரம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாங்கள் வந்துங்க கோடை உழவு ஓட்டிட்டுங்க கொள்ளு போட்டுருவோம். ஒரு நியூட்ரியன்ட் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி மாமரத்தில் இலைகள் அதிகமாக கீழே விழுகிறதுனால மல்ச்சிங் ஆயிக்குது. அந்த 50 மாமரத்துக்கு அரணா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 அடிக்கு ஒரு செம்மரமும் காய வச்சிருக்கிறோமுங்க. வணக்கங்க, என் பேர் செல்வகுமாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பத்தனாபுரமுத்தூர் கிராமத்தில் நம்ம இங்கே நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60 ஏக்கரா ஒரு மாந்தோப்பில் நின்றுருக்குறோம். ஒரு 8 வெரைட்டி மாங்கன் போட்டிருக்கணுங்க. வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அல்ஃபோன்ஸுங்க, பங்கனப்பள்ளி, செந்தூரம், நடுச்சோலை, ஹிமாம்பசந்து, கிளிமூக்கு, மல்கோவா, இந்த மாதிரி பல வெரைட்டிகள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1990 நாங்கள் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இப்போது 30 வருஷத்துக்கு மேலே தாண்டிச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னாங்க முத்தூர்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இது கிணத்துக்கடவு வட்டத்தில் இருக்குதுங்க. பொதுவாக அந்த காலத்தில் வந்து நல்ல மழை பொழிவு இருந்ததுங்க. கோடை மழை வந்து ரொம்ப நல்லா பேஞ்சிட்டு இருந்தது. அப்போல்லாம் தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருந்தது. காலப்போக்கில் வந்து கொஞ்சம் மழை குறைவாக இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் வறட்சி சந்திக்க வேண்டியதாகிருச்சு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வறட்சி வரும். சில மரங்கள் காய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் பார்த்துட்டு நம்ம இனி தென்னை வந்து, ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் மட்டும்தான், மற்றபடி இந்த கெனல் ஃப்ரீ இரிகேஷன் எல்லாம் கிடையாது. நீங்கள் சேத்துமட பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெனல் இரிகேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இல்லை. பார்த்து பொறுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி மா போட்டுட்டோம்னா இது வந்து மா வந்து வறட்சியை தாங்கக்கூடியதுன்னு வைங்களேன். வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு 2 மாதம் தண்ணி பாய்ச்ச போதுமானது. பாக்கி 10 மாதம் நீங்கள் தண்ணியை பாய்க்க வேண்டியதில்லை. இயற்கையான மழையிலே வந்துடும். அப்படி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து 90 வந்து 2-3 வறட்சி சந்திச்சதுக்கப்புறம் மரம் காஞ்சதுக்கப்புறம் சரி இது தென்னை மரம் நீ போட வேண்டாம், அதிகமான நிலத்தடி நீர் உறிஞ்சிடுறோங்கிறதுக்காக அதை தவிர்த்துக்கோன்னு சொல்லிட்டுங்க மா போட ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை வந்து இது எவ்வளோ வறட்சி சந்தித்தோம், ஆனால் மா பெருசாக காயிலிங்க, வருமானமும் நல்லா கொடுக்குது. நீங்கள் அதை இந்த இடமும் ரொம்ப உகந்த இடமா இருக்குதுங்க. ரொம்ப மண்கண்டம், அதிகமாக மழை பொழிவு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள் க்ரோத்தாக வரும் மொழியாக பூ எடுக்காது. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குதுங்க. பூ எடுக்கிறதாகட்டும், இல்லை நம்முடைய டேஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இருக்கிற மாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கிளிமூக்குன்னு ஒரு வகையை சொல்கிறோம்னா, கிளிமூக்குக்கு வந்து கலர் முக்கியம். கிளிமூக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் வரும், அது மண்ணுடைய தன்மை. அதே மாதிரி நம்முடைய கிளைமேட், நம்ம இந்த மேக்கத்தை இதோடைய கிளைமேட்டுடைய தன்மையும் ரொம்ப ஹீட்டாக இருக்காது, ஓரளவுக்கு மாடரேட்டான கிளைமேட்டுங்க இங்கே இருக்கிறதுனால காயோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வெயிட் நல்லா வருது, 250-300 கிராமுக்கு மேலே ஒரு காய் வருது. அல்ஃபோன்ஸ் ஆகட்டும், செந்தூரம் எல்லாம். கிளிமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 கிராம்ஸ் 1 கிலோக்கே வந்துடுது. ஸோ வந்து மெயினாக வந்து நம்மளுடைய மா அப்படின்னா அதோடைய தரம் வந்து ஸ்வீட்னஸ்லேயும் அதோடைய சைஸில் தான் இருக்குதுங்க. அது ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு விளைச்சலும் கிடைக்குது, நல்ல ஒரு ப்ரைஸும் நமக்கு பொதுமக்கள் மத்தியில் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம உரம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாங்கள் வந்துங்க கோடை உழவு ஓட்டிட்டுங்க கொள்ளு போட்டுருவோம். கொள்ளு சனப்பை போட்டு ஓட்டி விட்டுருவோங்க. அதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நியூட்ரியன்ட் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி மாமரத்தில் இலைகள் அதிகமாக கீழே விழுகிறதுனால மல்ச்சிங் ஆயிக்குது. தானாகவே பார்த்தீங்கன்னா மண்புழு உற்பத்தி ஆகிக்குது. இயற்கையாகவே நம்முடைய மண்ணுடைய தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம வந்து செயற்கை எந்த உரமும் போட வேண்டியதில்லை. ஆனால் நாங்கிட்ட மாடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழு உரம் போடுறோம், ஆட்டு பண்ணை வச்சுருந்தோம். ஸோ ஆடுடைய புழக்கை போடுவோம். இதை தாண்டி பெருசாக நாங்கள் வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான பராமரிப்பாக இருக்கும். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் வந்து சனப்பையும் கொள்ளும் போட்டுருவோம். அதனால் நம்ம உழவு ஓட்டுனால பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் நல்லா வருதுங்க, மல்ச்சிங் ஆகுது. மெயினாக வந்து நல்ல மல்ச்சிங் ஆகிக்குங்க. மண் வந்து பொதுனே இருக்குது. நீங்கள் நல்லா என்ன உழவு மழை பெஞ்சாலும் தண்ணி காட்டு விட்டு வெளியே போகாது, அப்படியே பூமிக்குள்ளே குடிச்சுக்குங்க நம்ம இந்த உழவு ஓட்டுறதுனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மரத்துடைய ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னாங்க 30 அடி கொண்டு வச்சுருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 48லேருந்து 50 மாங்கன்னு பிடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னாங்க 20 அடி கொண்டு வைக்கிறாங்க, 3 மீட்ரு 10 அடிக்கும் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் வந்து ப்ரூனிங் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ இந்த கால சூழலில்.
இப்போ நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து 30 அடி, இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 அடி ஸ்பேசிங். இதே பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. இப்போ 30 வருஷம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரம் மோத ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை கவாத்து பண்ணிடுவோங்க. கவாத்துங்கிறது வளத்தையும் குறைச்சிருவோம். ஒரு மரத்துக்கு மரம் முட்டாமல் இருக்கிறதுக்கு, அந்த காயுடைய தன்மை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கவாத்து எடுத்துருவோம். ஏற்கனவே பேசின மாதிரிங்க, இப்போ பவுண்டரி பிளான்ட்ஸ் நான் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொலிங்க, உதாரணத்துக்கு ஒரு பொலியில் வந்து ஒரு 50 மாமரம் இருந்தால் அந்த 50 மாமரத்துக்கு அரணா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 அடிக்கு ஒரு செம்மரமும் காய வச்சுருக்கிறோமுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மரத்துக்கு நடுவில் 2 அணியாக போட்டுருக்குறோமுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ தென்னை போட்டுருக்கணுங்க. தென்னை 27 அடி. அந்த 27 அடிக்கு நடுவில் நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வரிசையில் ஒரு 10 அடி நீளமாக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல வருமானமாக இருக்கும். நமக்கு பெருசாக நமக்கு சூரிய ஒளியும் தென்னை மரத்துக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு 2 முறை கவாத்து அடிச்சுட்டோன்னு வச்சுக்கலாம், சூரிய ஒளி கரெக்டாக உங்களுக்கு தென்னையில் படும். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இடமும் நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். ஏன்னா வீணா உங்களுக்கு ஒரு 15 வருஷத்து வரைக்கும் இந்த இடம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். தென்னை கூடுறக்குள்ளேயே நீங்கள் வந்து நம்முடைய மரத்தை நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மகாகனியோ இல்லை செம்மரமோ நம்ம வைக்கிறனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இதுக்கும் அதை வந்து உங்களுக்கு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, காற்று அடித்தாலும் என்ன ஆனாலும் இந்த டிம்பர் ட்ரீ பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஆகாதுங்க. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இயற்கையினால் இது பெரிய பாதிப்பு இல்லை, அவ்வளோ வறட்சியும் வர்றதில்லை. ஸோ அதுக்குண்டான க்ரோத்துக்கு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நான் 100% ஷுவராக உங்களுக்கு 15 வருஷத்தில் இவ்வளோ ஈல்டு கிடைக்கிறதுங்கிறது ஒரு விவசாயத்துக்கு நிலையான வருமானங்கிறது அவனுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு வருமானம் வருங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ வரும்னு அவன் பிளான் பண்ணலாம் லைஃப்பை. இப்போ நம்ம அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, நானே வந்து மா அறுவடை பண்ணிங்க. நாங்களே வந்து டைரெக்டாக வந்து நுகர்வோருக்கு ஒரு பாக்ஸ் ஆட்ட பண்ணிங்க. கிலோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ பாக்ஸு, 3 கிலோ பாக்ஸ், 5 கிலோ பாக்ஸ்ன்னு சொல்லி வக்கிபிள் போட்டு பழுக்க வச்சுங்க. நேராக நாங்கள் நுகர்வோர் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நானே டைரெக்டாக சேல் பண்ணுறோமுங்க. இப்படி பண்ணுறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இடைத்தரகர்களுடைய லாபத்தை வந்து அப்படியே நம்ம வந்து இவங்களுக்கு கொடுத்துடலாம். யாருக்குங்க? நம்முடைய நுகர்வோருக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் விலையை. அப்புறம் நமக்கு வந்து விற்பனை சேல்ஸ் ரொம்ப அதிகமாகுதுங்க. இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாதி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தைப்படுத்துகிறோம், பாதி நம்ம வந்து டைரெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில உபரிகள், அதை வந்து அதிகமாக பழுத்து வீணாகிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாங்க, ஒரு மதிப்பு கூட்டு பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல்ப்பு பண்ணி விற்கலாம். பல்ப்பு பண்ணால் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த தொழில்நுட்பமெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதிரி சில கருத்தரங்கள் நடக்குது. இப்போ புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னாங்க ஜூன் 23ஆம் தேதி ஒரு கருத்தரங்கம். அதில் பார்த்தீங்கன்னாங்க நம்மளை மாதிரி விவசாயிகளுக்காக நடத்துகிறாங்க. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஆகட்டும்ங்க, இல்லை நம்ம வந்து இப்போது தொழில்நுட்பம் ஒன்று, 2வது வந்து மதிப்பு கூட்டு சம்மந்தமாக ஒன்று, 3வது பார்த்தீங்கன்னாங்க அறிஞர்கள் எல்லாம் வருவாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட் வருவாங்க. நீங்கள் ஏதாவது வந்து இப்போ பூச்சிகள் அதிகமாக வருது, அதுக்கு எப்படி நம்ம வந்து அதுக்கு தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனைகளை கொடுப்பாங்க. அதனால் நம்ம மாதிரி விவசாயிகள் வந்து அந்த புதுக்கோட்டை அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி ஒரு கருத்தரங்கம் இருக்கிறதுனால நம்ம நேராக போய் அங்கே வந்து நம்மளை மாதிரி விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மதிப்பு கூட்டுறது வந்து எல்லாமே நான் சொல்கிறேங்க. நீங்கள் நான் ஒரு உதாரணம் விதை வாங்குறீங்க, இல்லை மா நாற்று வாங்குறீங்க, எந்த நாற்று நல்லா இருக்குது, எது அதிகமாக சேல்ஸ் ஆகுது, விற்பனை ரீதியாக வெளிநாட்டுக்கு எது அதிகமான, உதாரணத்துக்கு நான் 10 வெரைட்டி போட்டுக்கிறேன்னாங்க, அதிகமான வெரைட்டி சேல்ஸ் ஆகிறது ஈல்டு கொடுக்குறது அல்ஃபோன்ஸ் நல்லா கொடுக்குதுங்க. அதனால விலை கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஒரு தோட்டத்துக்கு உட்காந்துறது நமக்கு தெரிய போகிறதில்ல. அறிஞர்கள் இந்த மாதிரி அறிஞர்கிட்ட போய் நம்ம கேட்குறப்ப அவங்க வந்து வெளிநாட்டு சந்தை எப்படி படுத்தலாம், எது அதிகமாக உங்களுக்கு ஈல்டு கிடைக்குங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு அறிவை சொல்லுவாங்க. நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.